பெப்பர்ஸ் பொழுதுபோக்கு தொலைக்காட்சி, சுட சுட உங்கள் மனதை தொட. ஹாய் வியூவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம். இது உங்க அபிமான இசை நிகழ்ச்சி பா. ஒவ்வொரு வாரமும் இந்த நிகழ்ச்சியில நம்ம நிறைய மியூசிஷியன்ஸை சந்திச்சுட்டு வரோம். இது வரைக்கும் சந்திச்ச மியூசிஷியன்ஸ் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாமே நமக்கு ஒரு நிச்சயமா ஒரு பெரிய லேர்னிங்கா இருந்துட்டு வருது அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. இன்னைக்கு நம்ம சந்திக்க போற மியூசிஷியன் யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு மிருதங்க வித்வான். மிருதங்க வித்வான்னு சொன்ன உடனே உங்களுடைய மனசுல ஒரு கற்பனை ஏற்பட்டு இருக்கும். பட் இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு நிச்சயமா ஒரு சர்ப்ரைஸா இருக்குங்கிறதுல சந்தேகமே இல்லை. அவங்களை சந்திக்கலாமா? ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது அஸ்வினி, தேங்க்யூ. அண்ட் இந்த லவ் ஃபார் ரிதம் இது எப்படி துவங்கியது, அதை பத்தி சொல்லுங்க. நான் ஸ்டார்ட் பண்ணும்போது ஆக்சுவலி எனக்கு 6 இயர்ஸ் இருக்கும். நான் ஃபஸ்ட்டு வந்து அம்மா வீட்டில் பாடுவாங்க. ஆக்சுவலி வோக்கல் டீச்சர், மியூசிக் டீச்சர். அவங்க டீச் பண்ணிட்டு இருக்கும்போது நான் பாட்டெலாம் கேட்டுட்டு இருப்பேன். எனக்குள்ள இது என்னன்னு தெரியாது ஆக்சுவலி. இப்போது டப்பா இருக்கும், டப்பா வந்து எடுத்து நான் வாசிச்சுட்டு இருப்பேன். அம்மா பஜன்ஸ்லாம் பாடுவாங்க, அதுக்கு டப்பாவில் வாசிச்சுட்டே இருப்பேன் நான். அந்த டப்பா வாசிக்கிறது பார்த்துட்டு ரிதம் கரெக்டாக மேட்ச் ஆகும்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா வந்து பார்த்து ரெக்கக்னைஸ் பண்ணி ரிதம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ரோடில் விற்பாங்களே அந்த டோலக் வந்து வாங்கி கொடுத்தாங்க. அந்த டோலக் வச்சு கொஞ்ச நாள் அந்த பஜன்ஸ்லாம் வாசிச்சுட்டு வீட்லேயே வாசிச்சுட்டு இருந்தேன். எல்லாரும் வந்து பார்ப்பாங்க, ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் வந்து நான் வாசிக்கிறதெல்லாம் பார்ப்பாங்க. அப்புறமா வந்து இது கரெக்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அபஸ்வரம் ராம்ஜி அங்கிள் அவர்கிட்ட போனோம். அவர் வந்து பார்த்து ரெக்கக்னைஸ் பண்ணார். அப்புறமா ஒரு நாள் என்ன ஆச்சு, நாங்கள் வந்து யாரோட அரங்கேற்றம் இருந்தது. அப்போ ஒரு ஃபங்க்ஷன் வந்து சும்மா கேட்கறதுக்காக போயிருந்தோம். அப்போ வந்து டாக்டர் டி கே மூர்த்தி அவர் வந்து அந்த ஃபங்க்ஷனோட சீஃப் கெஸ்டாக இருந்தார். அவர் வந்து எங்கள் அம்மா பார்த்துட்டு இந்த மாதிரி என்னோட பொண்ணு வாசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்காங்க, கேட்டிருக்காங்க. அப்புறமா ஒரு நாளைக்கு வீட்டுக்கு போய் எங்கள் அம்மா அவர் முன்னாடி பாடி அவர் அந்த பாட்டுக்கே நான் அவரோட மிருதங்கம் எதுவுமே தெரியாது, ஃபிங்கரிங்லாம் எதுவும் தெரியாது, அப்படியே அந்த பாட்டுக்கே அப்படியே வாசிச்சிருக்கேன் நான். அதை பார்த்துட்டு சரி நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். சோ அதன் மூலமா உங்களுடைய கத்துக்கிறது அப்படிங்கறது ஆரம்பிச்சு. உங்களுடைய குரு திரு டி கே மூர்த்தி அவர். ஆமா, டாக்டர் டி கே மூர்த்தி. ஓகே, சோ அவர்கிட்ட கத்துக்கிட்ட அனுபவங்களை பத்தி சொல்லுங்க. உங்களுடைய குரு உங்களுடைய லைஃப்ல எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்? ஆமா, அவரால் தான் இவ்வளோ இதுவே வந்தது. என்ன எனக்கு இவ்வளோ வாசிக்க வந்தது அவரால் தான் மெயின்லி. அவ்வளோ ஒரு பயங்கரமா நல்லா சொல்லி கொடுத்து நல்லா என்கரேஜ் பண்ணி இது பண்ணுவாரு. அவர் கூடவே நிறைய வாசிச்சிருக்கேன் நான், நிறைய கச்சேரிலாம். சோ அப்படி பேசிக் ஸ்டேஜ்ல வந்து நாம மிருதங்கம் கத்துக்கும் பொழுது என்ன ஃபர்ஸ்ட் சொல்லி கொடுப்பாங்க அண்ட் வாட் வில் பி தி பிகினிங்? அந்த டைம்ல நமக்கு வந்து ஏன்னா டெஃபினட்டா பேசிக்ஸ் நிறைய பிராக்டிஸ் பண்ணணுங்கிறது இட்ஸ் கிவன் ஃபார் எவ்ரி ஆர்ட் ஃபார்ம் இல்லையா? நமக்கு பேசிக்ஸை வந்து திருப்பி திருப்பி நம்ம எவ்வளோ ஹை லெவல் ப்ரொஃபஷனலா ரீச் பண்ணாலும் பேசிக்ஸோட ப்ராக்டிஸ் இருந்துட்டே தான் இருக்கணும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது வாட் ஆர் த பேசிக்ஸ் ஆஃப் மிருதங்கம்? ஃபர்ஸ்ட் வந்து ஃபிங்கரிங் எல்லாம் கரெக்டா இது பண்ணணும். இது 4 சொல் இருக்கு. தா, தி, தொம், நம். இது வந்து இது 4 தான். இது இந்த ஃபிங்கரிங் வச்சுட்டு ஃபுல்லா அப்படியே இன்வென்ட் பண்ணிருக்காங்க. ஓகே, சோ அது அந்த 4 இதுதான், இந்த 4 தான் பேசிக். அதுல இருந்து அப்படியே டெவலப் பண்ணது தான் ஃபுல்லா ஃபிங்கரிங்ஸ் எல்லாம். ஓகே, சோ இதுதான் ஃபுல்லா சொல்லி தருவாங்க ஃபர்ஸ்ட். சோ இப்போ நீங்க வந்து கச்சேரிகளுக்கு வந்து பக்கவாத்தியம் மெயின்லி வாசிக்கிறீங்க. அண்ட் உங்களுடைய அக்கா அவங்களும் வந்து ஒரு இசைக்கலைஞர். நம்மளுடைய நிகழ்ச்சியில அவங்கள நாம சந்திச்சோம், அஞ்சனி அவர்கள். சோ அவங்களோட சேர்ந்து நீங்க நிறைய கச்சேரிகள் பண்றீங்க இல்லையா? அத பத்தி சொல்லுங்க. அக்காவோட தான் ஆக்சுவலி அஞ்சனியோட தான் ஜாஸ்தி பக்கவாத்தியம் வாசிப்பேன். அவள் மெயின். நான் வந்து அக்கம்பனிமெண்ட், நான் வந்து எல்லா கச்சேரியும் நான் வாசிப்பேன் அவளோட தான்.
அது தவிர நிறைய பெரிய வித்வான்களுக்கெல்லாம் வாசிச்சிருக்கேன் நான். என்னோட குருவோடவே சேர்ந்து வாசிச்சேன். அது காஞ்சிபுரத்துல வந்து இவங்க எம்எஸ் அம்மா அவங்களோட மகள் ராதா விஸ்வநாதன் அவங்களுக்கு வந்து நான் என்னோட குரு வாசிச்சாரு, கூடவே நானும் பக்கத்துலயே உட்காந்து வாசிச்சுட்டு இருந்தேன். அது வந்து ரொம்ப இது அப்ப முடிஞ்ச உடனே குரு அவரோட கையால எனக்கு ஏலக்காய் மாலை போட்டு இது பண்ணாங்க. அது மறக்கவே முடியாது என்னால. சோ இப்போ நீங்க முதலா ஸ்டேஜ்ல மிருதங்கம் வாசிக்கும் பொழுது யூசுவலா மிருதங்கம்னா மென் வாசிச்சுதான் பார்த்து பழக்கம். தேர் ஆர் ஃபியூ ஃபீமேல் மிருதங்கம் ஆர்டிஸ்ட். இருந்தாலும் நிறைய நம்ம வந்து மென் பார்த்து தான் பழக்கம் இல்லையா? சோ அப்படி நீங்க வாசிக்க போகும்பொழுது ஆடியன்ஸ் உடைய ரியாக்ஷன் இமிடியட்லி எப்படி இருக்கும்? அதை நீங்க நோட்டீஸ் பண்ணிருக்கீங்களா? ஆமா, எல்லாரும் என்ன இந்த பொண்ணு வந்து பொண்ணு வாசிக்கிறாளே மிருதங்கம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆச்சரியமா பாப்பாங்க. ஆக்சுவலி ஓகே, அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் எனக்கு. அது நிச்சயமா ஒரு ஸ்பெஷல் ஃபீலிங். நான் வாசிக்கிறதுக்கு முன்னாலேயே நமக்கு ஒரு கிரெடிட் வந்த மாதிரி இருக்கும்ல. ஆமா ஆமா. ஓகே, நைஸ். சோ இப்போ நீங்க வந்து மேடை கச்சேரிகள் வாசிக்கும் பொழுது உங்களுடைய அந்த முதல் மேடை அனுபவம்ங்கிறது உங்களுக்கு எந்த அளவுக்கு இன்னி வரைக்கும் உங்களுடைய லைஃப்ல இம்பாக்ட் பண்ணிருக்கு? அது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து நான் சோலோவா சும்மா ஒரு 10 மினிட்ஸ் வாசிச்சேன். அது வந்து நங்கநல்லூர்ல ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி மட்ல 2005. நான் வந்து கத்துக்க ஆரம்பிச்சு ஒரு 5 மந்த்ஸ்லயே நான் வந்து ஸ்டேஜ் ஏறி இது பண்ணிட்டேன். அப்போ வந்து சும்மா 10 மினிட்ஸ் சோலோ வாசிச்சேன். பாட்டுக்கு கச்சேரிக்கு வாசிக்கிறதுங்கிறது வந்து அப்புறமா தான் ஆரம்பிச்சது. நான் அதுக்கப்புறமா செகண்ட் கான்சர்ட்ல இருந்து தான் என்னோட அக்காவுக்கு வாசிக்க ஆரம்பிச்சேன். ஓகே ஓகே. சோ இப்போ நீங்க அந்த 10 மினிட்ஸ் வாசிச்சதா சொன்னீங்கல்ல, சோ அதுல இருந்து ஏதாவது ஒரு பீஸ் பண்ணுவோம் நேயர்களுக்காக. கண்டிப்பா. சோ இப்போ உங்களுடைய மிருதங்க அனுபவங்கள்ல ஆரம்ப கால அனுபவங்களை பத்தி பேசணும். அதன் பிறகு இப்போ உங்களுடைய அக்காவோட சேர்ந்து நீங்க பல கச்சேரிகள் வாசிச்சிட்டு இருக்கீங்க. அதுல வந்து இன்னி வரைக்கும் உங்களுடைய மனசுல நிலைத்து நிக்கக்கூடிய ஒரு கச்சேரினா அது எது? மந்த்ராலயத்துல வந்து கச்சேரி நடந்தது. அங்க வந்து எல்லா ஆர்டிஸ்ட் முன்னாடி உட்கார்ந்து எல்லா மியூசிஷியன்ஸ் 100 அண்ட் மோர் தென் 100 மியூசிஷியன்ஸ் அவங்க முன்னாடி உட்கார்ந்து அது மறக்கவே முடியாது. அப்புறமா அன்னைக்கே அதுக்கப்புறமாவே நாங்க பிருந்தாவனத்து மந்த்ராலயம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி பிருந்தாவனம் உள்ள போய் உட்கார்ந்து ஏகாந்தமா உட்கார்ந்து வாசிக்க வச்சாங்க. யாருமே இல்ல அப்போ வந்து போய் வாசிச்சோம் நாங்க. அதுவும் மறக்கவே முடியாது. அப்புறமா என்னோட குருவோட சேர்ந்தது வந்து டெல்லியில நடந்தது. பெரிய ஃபங்க்ஷன் ஒண்ணு நடந்தது. அதுல வந்து சிவமணி சார் அவரு, அப்புறமா எல்லா பெரிய பெரிய மியூசிஷியன்ஸ் அவரோட சிஷ்யர்கள் நாங்க எல்லாருமே உட்கார்ந்து வாசிச்சோம். அது சுத்தமா மறக்கவே முடியாது. அண்ட் இப்போ வந்து சிவமணி சார் பத்தி நீங்க சொன்னீங்க, அவர் கூட சேர்ந்து வாசிச்சதா சொன்னீங்க. அவரோட ஸ்டைல், அவருடைய அப்ரோச் டுவர்ட்ஸ் பெர்கஷன் இட்செல்ஃப் இஸ் டிஃபரெண்ட். அவர் வந்து யூஸ் பண்ணாத இன்ஸ்ட்ருமெண்டே கிடையாது. உலக அளவுல இருக்கக்கூடிய எல்லா நாடுகள்ல இருந்தும் ஏகப்பட்ட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கலெக்ட் பண்ணி அவர் வந்து அதுக்குன்னே ஒரு வீடு கட்டலாம் அவரோட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வைக்கிறதுக்குன்னு. சோ அந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் கலெக்டிங் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா அது எல்லாத்தையுமே அவர் வாசிப்பாரு. உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஆர்வம் இருக்கா டு கலெக்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் லைக் தட்? மிருதங்கம் தவிர வேற ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்ட் நீங்க ட்ரை பண்ணிருக்கீங்க? நான் ட்ரை பண்ணிருக்கேன். கட்டம் ட்ரை பண்ணிருக்கேன். அப்புறமா தபலா வாசிக்க ட்ரை பண்ணிருக்கேன். அதெல்லாம் வாசிக்க ட்ரை பண்ணி எல்லாம் சேம் பேஸ் எல்லாமே ஒண்ணுதான். பட் அது ப்ரொஃபஷனல்ஸ் மாதிரி வாசிக்க முடியாது. அதெல்லாம் ட்ரை பண்ணலாம் சும்மா, அவ்வளவுதான். நான் கஞ்சீரா வாசிச்சிருக்கேன். ரிதம் பேட் வாசிப்பேன் நானு. அது எலக்ட்ரானிக் ட்ரம்ஸ் அதுல வாசிப்பேன். அது மேரேஜ் ரிசப்ஷன் எல்லாம் கொஞ்சம் அது வாசிப்பேன். அது யூஸ் பண்ணுவீங்க நீங்க. நைஸ்.
இப்போ பொதுவா மிருதங்க கலைஞர்களுக்கு வந்து இந்த கொன்னக்கோல் சொல்றதும் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு அந்த கலையும் அவங்க வந்து டெவலப் பண்ணிருப்பாங்க. பிகாஸ் அத மனசுல நம்ம சொல்லிட்டு தான் இங்க நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? ஆமா சோ அது வந்து நீங்க ஏதாவது ஒரு பீஸ் எங்களுக்காக சொல்லி காட்ட முடியும்? கண்டிப்பா தின் நா தத்த தின் நா தின் தின் நா தங்கடத்துக்கு தரக்கிடத்துக்கு தின் தக்க தின் தின் தத்தக்கு தின் தத்தக்கு தின் தக்கத்து தின் தங்கடத்துக்கு தின் தக்கு தின் தத்தக்கு தின் தாம் தத்தக்கு தின் தரிபித தக்கு ஜுடு தரிபித தக்கு ஜுடு தரிபித தக்கு ஜுடு தக்கு தின் தத்தக்கு தின் தாம் தத்தக்கு ஜுடு தரிபித தக்கு ஜுடு தரிபித தக்கு ஜுடு தரிபித தக்கு ஜுடு தின் தக்கு தின் தத்தக்கு தின் தக்கு தின் தக்கு தின் தக்கு தத்தாக குத்தத் ஜும் தத்தி தக்கிட்ட தத்தும் தத்தி தத்தக்கு தின தக்கு ததி கிட்டத்தும் தக்க ததி கிட்டத்தும் தக்க திகு ததி கிட்டத்தும் தக்கிட்டதும் தரிதா ததும் தரிதா தத்தக்கு ஜின தாங்கு ததி கிட்டத்தும் தக்க ததி கிட்டத்தும் தக்க திகு ததி கிட்டத்தும் தக்கிட்டதும் தரிதா ததும் தரிதா தத்தக்கு ஜின தாங்கு ததி கிட்டக்க தக்க ததி கிட்டக்க தக்க திகு ததி கிட்டக்க தக்கிட்டதும் தரிதா ததும் தரிதா தத்தக்கு ஜின தாங்கு ததி கிட்டக்க ததி கிட்டக்க ததி கிட்டக்க ததி கிட்டக்க தக்கதாம் ததும் தரிதா தத்தக்கு ஜின தாங்கு ததி கிட்டக்க தக்க ததி கிட்டக்க தக்க திகு ததி கிட்டக்க தா சபாஷ். ரொம்ப 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 அருமையா இருந்தது. தேங்க்யூ சோ மச். அண்ட் 3 டிஃப்ரெண்ட் ஸ்பீட்ஸ் ரொம்ப அழகா காமிச்சீங்க, தி டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆல் ஆஃப் தெம். அண்ட் இப்போ நம்ம லயம் அப்படின்னு பேசும்பொழுது அந்த 5 டிஃப்ரெண்ட் நடைகளை பத்தி கண்டிப்பா பேசாம இருக்க முடியாது. திஸ்ரம்ல இருந்து ஆரம்பிச்சு சங்கீர்ணம் வரையிலும். சோ இதுல வந்து விச் ஒன் ஆர் யூ மோஸ்ட் கம்ஃபர்டபுள்? இப்போ எல்லா தாளத்திலயும் எல்லா நடைகளும் வாசிக்கலாம், பட் சில நடைகள் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு எது ரொம்ப கம்ஃபர்டபுள்? கேன் யூ ப்ளீஸ் ஷோ அஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் ஈச் ஆஃப் தெம் ஃபார் आवर ஆடியன்ஸ்? கண்டிப்பா. திஸ்ரம்க்கு வந்து கொஞ்சம் நல்லா இது ஸ்கோப் அதுல காமிக்கலாம் அதுல. அப்புறமா சதுஸ்ரம் ஃபர்ஸ்ட், திஸ்ரம், கண்டம், மிஸ்ரம், அப்புறமா சங்கீர்ணம், 5 ஜாதிகள் இருக்கு. அதுல வந்து ஃபர்ஸ்ட் சதுஸ்ரம் அது வந்து நான் வாசிச்சேன். திஸ்ரம் வந்து தக்கிட்ட 3 கவுண்ட்ஸ் இருக்கு. அப்புறமா கண்டம் தக்க தக்கிட்ட அது வந்து 5 கவுண்ட்ஸ். மிஸ்ரம் வந்து தக்க திமி தக்கிட்ட அது வந்து 7 கவுண்ட்ஸ். அம்மா சங்கீர்ணம் தக்க திமி தக்க தக்கிட்ட அதுதான். அப்புறமா இது பஞ்ச நடைன்னு சொல்லுவாங்க அது. ஓகே, சோ அத வந்து நீங்க மிருதங்கத்துல கொஞ்சம் வாசிக்க காட்டுங்க. பஞ்ச நடை இந்த ஆர்டர்ல நான் வாசிக்கிறேன். சதுஸ்ரம், திஸ்ரம், கண்டம், மிஸ்ரம், சங்கீர்ணம் இந்த 5 ஆர்டர்ஸ்ல வாசி திரும்பி சதுஸ்ரத்துக்கே வந்து முடிச்சிருந்தேன். சங்கீர்ணம் சதுசம் சோ இப்போ ஒரு கச்சேரியில பக்கவாத்திய கலைஞரா இருக்கும் பொழுது உங்களுடைய ரோல் என்ன? லைக் உங்களுடைய எல்லா டேலண்ட்டையும் ஒரேடியா ஒரு கச்சேரியில காட்டிட முடியாது. ஏன்னா நிச்சயமா மற்ற கலைஞர்களோட சேர்ந்து நீங்க வாசிக்கிறதுக்கு தான் பக்கவாத்திய கலைஞர்களா வச்சிருக்கோம். சோலோ ஆர்டிஸ்டா இருக்கும்பொழுது தட்ஸ் a different thing. சோ உங்களுடைய ரோல் என்ன, அதை நீங்க எப்படி டிஃபைன் பண்ணிக்குவீங்க? பாட்டுக்கு வாசிக்கும் போது ஆக்சுவலி அது
பாட்டோட சேர்ந்த மாதிரி தான் வாசிக்கணும், பாட்டை விட ஜாஸ்தியா வாசிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவார் அவரு. ம். அதோட இது என்னோட குரு சொல்லி இந்த மாதிரி இது பண்ணுவார். அது பாட்டுக்கு தான் மெயினாக. அப்புறமா தனியாவர்தனத்தை தான் நம்ம என்னெல்லாம் வாசிக்கணுமோ அதெல்லாம் பிளான் பண்ணி வாசிக்க முடியும். ஸோ பாட்டுக்கு வந்து நல்லா வாசிச்சா இது பண்ணணும். சோ பாட்டோட சேர்ந்து போற மாதிரி பாட்டோட சேர்ந்து வாசிக்கணும். ரைட். இப்போ வந்து இந்த மிருதங்கத்தை பத்தி நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. எதால செய்யப்பட்டிருக்கு அண்ட் இதுக்கு ஸ்ருதி செட் பண்றதுக்கு நீங்க என்னெல்லாம் செய்றீங்க அண்ட் இன்னைக்கு நிறைய மாடர்னா இந்த மிருதங்கத்திலயும் எல்லாத்துலயுமே டெக்னாலஜி டெவலப் ஆற மாதிரி மிருதங்கத்துக்கும் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் தோல் யூஸ் பண்றாங்க. அதை பத்தி எல்லாம் சொல்லுங்க. இது வந்து மிருதங்கம் வந்து ஜாக் அந்த பலா மரத்துல தான் பண்றாங்க. இது கட்டை. இது வந்து ஸ்கின் 3 லேயர்ஸ் ஆஃப் ஸ்கின் இருக்கு இதுல. ஃபர்ஸ்ட் வந்து இது கண்ணுக்குட்டியோட தோல் இருக்கும் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறமா வந்து மாடோட தோல், அதுக்கப்புறமா எருமை மாடு தோல். இது 3 லேயர்ஸ் ஆஃப் ஸ்கின்ல பண்றாங்க. இது வந்து வாருன்னு சொல்லுவாங்க. இந்த இது ரோப் மாதிரி இருக்கு. அது வந்து எருமை மாடு ஸ்கின்ல, பஃபலோ ஸ்கின்னால பண்ணது. ஓகே. இது இங்க மேல பிளாக் போர்ஷன் இருக்கிறது வந்து ஆக்சுவலி அந்த ஸ்டோன் இருக்குல்ல, பிளாக் ஸ்டோன் வந்து பொடியா பண்ணி பவுடர் பண்ணி அதோட நம்ம ரைஸ் இருக்கு அதை மிக்ஸ் பண்ணி இது மேல பேஸ்ட் மாதிரி போடுவாங்க அந்த பிளாக் போர்ஷன். ஸோ இதுலயும் அதே மாதிரி தான், லெஃப்ட் சைடும் அதே மாதிரி 3 லேயர்ஸ் ஆஃப் ஸ்கின் வருது. ஸோ இப்போ ஒரு மிருதங்கம் வெளியில வாங்கணும்னா அதோட காஸ்ட் எவ்வளவு இருக்கும்? அது 6000 மேல, அது மினிமம் 6000 ஆகுது மிருதங்கம். அதுக்கு மேலேயும் இருக்கு. சோ இப்போ நீங்க பல இடங்களுக்கு டிராவல் பண்ணிருப்பீங்க உங்களோட இசை அனுபவத்துல. சோ அதுல உங்களால மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சி ஆர் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்? நான் ராம்ஜி அங்கிள் வந்து நிறைய வெளியூர் கான்சர்ட்ஸ்லாம் அவர் வந்து நிறைய இது பண்ணுவாரு. அவங்களோட ட்ரூப்லயே, இசைமழலை ட்ரூப்லயே நிறைய பேருக்கு வாசிச்சிருக்கேன். ஓகே. அங்க மலேசியா வந்து போயிட்டு வந்தேன் ராம்ஜி அங்கிள் அவரோட. போகும்போது அது வந்து மறக்கவே முடியாது. 1 வீக் ஃபர்ஸ்ட் டைம் அப்ராட் போயிட்டு வந்தேன். அது வந்து மலேசியாவில். ஓகே. அது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அங்க கான்சர்ட் வந்து எல்லாரும் நல்லா என்கரேஜ் பண்ணாங்க எங்களை. அப்புறமா நிறைய டெல்லி, மும்பை சண்முகானந்தால வாசிச்சிருக்கேன். என்னோட சிஸ்டரோடய வாசிச்சிருக்கேன். அப்புறமா வந்து கல்கட்டா, எல்லா இங்க தமிழ்நாடுல எல்லா சவுத் சைடு எல்லாமே போயிட்டு வந்திருக்கேன் ஓரளவுக்கு. ஓகே, நைஸ். இப்போ மியூசிக் தவிர அகாடமிக்லி உங்களுடைய குவாலிஃபிகேஷன் என்ன? நான் இப்போ 12th எழுதி முடிச்சிருக்கேன். ஓகே. இப்போதான் அடுத்தது வந்து பிகாம் தான் கரஸ்பாண்டன்ஸ்ல ஜாயின் பண்ணலான்ட்டு. சோ மியூசிக்ல அதிகமா கான்சென்ட்ரேட் பண்ண முடியும் உங்களுடைய பெர்ஃபார்மன்சஸ் எல்லாம் மேனேஜ் பண்றதுக்கு. ஆமா. சோ இப்போ 12th எக்ஸாம்ஸ்லாம் நீங்க எப்படி மேனேஜ் பண்ணீங்க இவ்ளோ கான்சர்ட்ஸ்லாம் வச்சிருந்து? ஆக்சுவலி ஸ்கூல்ல ரொம்ப என்கரேஜ்மெண்ட் எனக்கு. ராஜ்குமார் சுலோச்சனா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல மடிப்பாக்கம்ல, அங்கதான் நான் படிச்சுட்டு இருக்கேன். ரொம்ப என்கரேஜ் பண்ணி எங்களுக்கு பெர்மிஷன்ஸ்லாம் நிறைய கொடுத்து இது பண்ணுவாங்க. எனக்கு பெர்மிஷன்ஸ் கொடுத்து என்கரேஜ் பண்ணி அவ்வளோ இது பண்ற. அட்டெண்டன்ஸ் ஆக்சுவலி 50% தான் இருக்கும் என்னோட அட்டெண்டன்ஸ். ஓகே. கான்சர்ட்னு சொல்லிட்டு போயிடுவேன். ஸோ அவங்க நல்லா என்கரேஜ் பண்ணி இது பண்ணுவாங்க எனக்கு ஸ்கூல்ல. இப்போ நீங்க வந்து டி.கே. மூர்த்தி சார் அவர்களுடைய டிசைபிள். நீங்க ரொம்ப உங்க குருவை தவிர நீங்க ரொம்ப வியக்கிற ஒரு உங்களுக்கு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருக்கக்கூடிய ஒரு பர்சன் யாரு? எல்லா பெர்கஷன்ஸ் யாரெல்லாம் வாசிக்கிறாங்களோ எல்லாருமே என்னோட இன்ஸ்பிரேஷன் தான். ஓகே. ஸோ ஜாகிர் ஹுசைன் அவரோடது ரொம்ப ஃபேன், பெரிய ஃபேன் தான். அவர் வாசிக்கிறது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஓகே. ஓகே, நைஸ். இப்போ வந்து எந்த அளவுக்கு நிறைய கச்சேரிகள் போய் அட்டெண்ட் பண்ணி அதுல இருந்து கத்துக்கிற விஷயம் வந்து எந்த அளவுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் நினைக்கிறீங்க? நம்ம வீட்ல பிராக்டிஸ் பண்றது தனி, பட் இந்த மாதிரி நிறைய கச்சேரிகள் அட்டெண்ட் பண்ணும்போது நம்ம கத்துக்கிற விஷயங்கள் தனி இல்லையா? சோ அது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் நினைக்கிறீங்க? நிறைய கேட்டா அது அவங்க எப்படிலாம் வாசிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அப்சர்வ் பண்ணி நம்ம வந்து கத்துக்கலாம் நிறைய. நான் வந்து நிறைய கச்சேரி கேட்டுட்டு என்னோட குருவோட கச்சேரியை நான் நிறைய போய் கேட்பேன். அவர் எப்படிலாம் வாசிக்கிறாரு, எங்கெல்லாம் என்னென்ன ஸ்ட்ரோக்ஸ் எல்லாம் போட்டு என்னெல்லாம் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் கவனிப்பேன் ரொம்ப. ஓகே. சோ அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அது. ஓகே. சோ அத வெச்சு நீங்களும் ஸ்டேஜ்ல ஏதாவது இம்ப்ரோவைஸ் பண்றதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ நம்மளுடைய நேயர்களுக்காக உங்களுடைய ஏதாவது ஒரு ஃபேவரட்டான பீஸ் வாசிச்சு காட்டுங்க. ஷூர், கண்டிப்பா.
சோ அஸ்வினி உங்களுடைய ஸ்கூல்ல வந்து உங்களுக்கு 50% தான் அட்டெண்டன்ஸ் இருக்கும்னு சொல்றீங்க. சோ எப்பவுமே கான்சர்ட்ஸ்ல பிஸியா இருக்கிறதா சொன்னீங்க. சோ இது வரைக்கும் நீங்க எத்தனை கான்சர்ட் பண்ணிருப்பீங்க? நான் மோர் தென் 1000 கான்சர்ட்ஸ் பண்ணியிருக்கேன். வாவ். 1000 கான்சர்ட்ஸ் ஆல் ஓவர் தி கண்ட்ரி. ஆமா. அண்ட் இதெல்லாம் உங்க அக்காவோட சேர்ந்து பண்ண ஆமா, கான்சர்ட்? அக்காவோட சேர்ந்து பண்ண கான்சர்ட்ஸ். அவளும் அதே மாதிரி தான். ஓகே, சூப்பர். சோ இது வரைக்கும் உங்களுக்கு கிடைச்சிருக்கிற அவார்ட்ஸ் எல்லாம் பத்தி சொல்லுங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் இது ரோட்டரி அண்ட் ரோட்டா கிளப் வந்து பட்டிங் ஆர்டிஸ்ட் அவார்ட் கொடுத்தாங்க. அப்புறமா வந்து இது நந்தலாலா ட்ரஸ்ட்லேருந்து பாரிஜாத்தம் அவார்டு கிடைச்சிது. ஓகே. அப்போ 2011 போகோல அமேசிங் கிட் அப்படின்னு சொல்லிட்டு அவார்டு கொடுத்தாங்க. அப்புறமா இப்போ லாஸ்டா ரீசெண்டா போன டிசம்பர்ல வந்து மியூசிக் சீசன்ல வந்து பவன்ஸ் பாரதி வித்யா பவன்லேருந்து பவன்ஸ் கல்ச்சுரல் அவார்டு கொடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஓகே, நைஸ். இன்னும் இந்த மாதிரி உங்களுடைய கலை பயணம் மென்மேலும் தொடரணும். இன்னும் நிறைய அவார்ட்ஸ் உங்களுக்கு வரணும். இன்னும் உலகெங்கிலும் ரொம்ப பிரபலமான ஒரு கலைஞரா நீங்க உருவெடுக்கணும். ஆல் தி வெரி பெஸ்ட் டு யூ அண்ட் thank you so much for being here. என்ன நேயர்களே, இந்த நிகழ்ச்சியை ரசிச்சு பாத்தீங்களா? மிருதங்கம் அப்படிங்கிறது பொதுவா ஆண்கள் தான் வாசிச்சு நம்ம எல்லாருமே கேட்டு ரசிச்சிருக்கோம். பட் இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு பெண் கலைஞரை சந்திச்ச பொழுது நிச்சயமா நம்ம எல்லாருக்கும் அது ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கறதுல சந்தேகமே இல்லை. திரும்பவும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில வேறொரு இசை கலைஞரின் இசை பயணத்தோட உங்களை சந்திக்கிறேன். Until then, ஸ்ரீதேவி signing off. Have a great day.